நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நான் என்னத்த பண்ண? எதுக்கு இப்ப இவனை இங்க வர சொன்ன? அத்த, ஒரு விஷயம் நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் இவன்னு உரிமை இருக்கிறவங்கள கூப்பிடலாம், உரிமையே இல்லாதவங்கள அப்படி கூப்பிட்டா பதிலுக்கு அவங்களும் மரியாதை இல்லாம பேசிட்டா அதுக்கப்புறம் தப்பா போயிடும்ல. தெய்வானா என்ன பேசுற? தெய்வானா என்ன பேசிட்டு இருக்க? அக்கா, இவ்ளோ நேரம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அவரு நான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்பேன். என்ன தேனு, பொண்ண நல்லா பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அண்ணி, இது உங்க வீடு, உங்க மருமக. இதுல நான் என்ன தண்ணி பேசுறது? மரகதா, எனக்கு என்னவோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் திட்டம் போட்டு நடக்கிற மாதிரியே தோணுது. ஐயோ, அதெல்லாம் எந்த திட்டமும் கிடையாது. சொல்ல போனா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. நான் இங்க கபிலன் அண்ணாவை போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். எது? தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு போட்டோகிராஃபரா? நல்லா நடிக்கிற. நடிக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசாதடி. ஏய், என்ன எதுக்கு நீ டீ போடுற? யாழ்னி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? நீயா அவகிட்ட வம்புக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்காக இவ அத்தையை எதிர்த்து பேசிட்டு இருக்கா, கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களாக்கா? இங்க பாரு, இது எனக்கோ என் மாமியார் குடும்பத்துக்கோ இருக்கிற பிரச்சனை. நீ ஒரு மூணாவது ஆளுன்னு இத்தள்ளி நில்லு, நாங்க அதை பாத்துக்கிறோம். என்னது தெய்வான? என்ன யாரு மூணாவது ஆளு? பாருங்க நீ, உங்க முன்னாடி அவ யாழினிய எப்படி பேசுறான்னு. ஐயோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு இவனை இங்க வர சொன்ன? என்ன இந்த ஊர்ல போட்டோ எடுக்க வேற ஆளே இல்லையா என்ன? ஏத்த, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் இங்க வந்து தாலி பிரிச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல. உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி எனக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அதான் வல்லவண்ணனுக்கும் புனிதாக்காக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களே, இவரை பார்த்து எதுக்கு நீங்க பயப்படணும்? இந்த தெய்வான, என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போறியே? என்ன புனிதா, நீங்க நடக்கிறதெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்களும் சேர்ந்துதான் பிளான் பண்ணிருப்பாங்க. மணிகண்டா, நீ சம்பந்தம் இல்லாம பேசாத. இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. வர வர 4 பேரு சேர்ந்தா அந்த வீட்டை சந்தை கடையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. போங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த ஐயா சொன்ன வேலையை பாருங்க. இப்படியே எல்லாரையும் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டே வந்தா காலம் பூரா இப்படியே இருந்துட வேண்டியதான். புனிதா, உங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வை. தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னங்க, நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனை போய் வேலையை பாருன்னு சொல்றீங்க? அம்மா, இது தெய்வானியோட விருப்பம். அவளுக்காக ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்கம்மா. அவன் வேலை முடிஞ்சது அவர் கிளம்பிடுவாரு. நீங்களே ஆள் ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு யாரு வந்தாலும் அவங்க கேட்ட கூலியை விட அதிகமா கொடுத்துதான் நமக்கு பழக்கம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதையாவது கொடுத்து அனுப்புங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. தம்பதிகளை மணமேடையில வந்து உட்கார சொல்லுங்க. சரிங்க ஐயா, ஆரம்பிக்கலாமா? சரிம்மா. தெய்வான சரவணா, வாங்க. அம்மா, அவங்க தாலி சரடுல இருந்து மாங்கல்யத்தை எடுத்து தங்கச்சங்கிலியில கோக்கணும். ஆகட்டுங்க ஐயா. புனிதா, அந்த தாலி சரடு இருக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு வாமா. சரிங்க. புனிதா, ஐயா,
இந்தாங்க இதுல அம்மாக்கு போடுறது இருக்கு, சரிம்மா. இதுல தெய்வானிக்கு சரி. இருக்கு. சரடு எங்க? ஐயோ அதுலதான் இருந்துச்சு. இல்லையே. புனிதா, நேத்து பூஜை ரூம்ல தானம்மா வச்ச? ஆமாமா நான் தான் வச்சேன். காலையில கூட பார்த்தமா இந்த பாக்ஸ்ல தான் இருந்துச்சு. அப்படியா? வீட்ல இருக்கிற பொருள் வேற எங்க போவோம்? எனக்கு தெரியும் அம்மா சரடு எங்க இருக்குன்னு. ஏய், நீ என்ன பாக்குற? அப்போ நான் தான் எடுத்தேன்னு சொல்றியா? பின்ன நான் வேற யார சொல்லுவேன்? என்னம்மா இது? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? சண்டை போடுறதெல்லாம் நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் தாலி செயின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். வீட்டுக்குள்ள நான் வந்தே 1 மணி நேரம் கூட ஆகல. அப்புறம் எப்படி இல்லாத பொருளை நான் தேட முடியும்? வேணும்னா சரடு எங்க இருக்குன்னு சொல்லதான் முடியும். ஓ, எப்படியும் சொன்னா அதையும் நம்பாம அச்சா என்னதான் சத்தம் போட போறாங்க. இங்க பாரு தெய்வான, மாசமா இருக்க பொண்ணு ஏதோ பேசிட்டு போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த பார், இப்ப என் பொண்ணு உன்னை என்ன செஞ்சா? இனி எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளே கடிச்சு கொட்டிட்டு இருக்க? மேகல, நாங்க இப்பதான் உள்ளேயே வரோம். வந்தது வராதுமா, வீட்டாளுங்க மட்டுமே இருக்கிற இடத்துல தாலி செயினை காணோம்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது யாருக்கோ பிடிக்கலன்னு அர்த்தம். ஐயோ எதுக்கு இப்ப எல்லாரும் கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரடு எங்கேயும் போயிருக்காது, நான் தேடி கொண்டு வரேன். அக்கா எங்க தேடியும் கிடைக்காது. நான் சொல்ற இடத்துல தேடினா மட்டும்தான் ஒருவேளை கிடைக்கும். அப்படி வா வழிக்கு. தெய்வான, நான் நினைச்சத சரியா யோசிக்கிற ஆள நீ மட்டும்தான். அண்ணி, இவ என்னதான் சந்தேகப்படுறா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க வேணா என் ரூமுக்கு வந்து செக் பண்ணுங்க வாங்க. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. மணிகண்டா, நாம எப்பவும் வாங்குவோம்ல நகை, அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி நேத்து ஒரு தாலி சரடு வாங்கினோம், அது அப்படியே அதே டிசைன்ல ஒன்னு வேணும்னு அனுப்ப சொல்லு. அண்ணி இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம திருட்டு பழிய என் பொண்ணு மேல போட்டிருக்கா. இன்னைக்கு நீங்க ஒரு செயினை வாங்கி அவ கழுத்துல போட்டுடலாம். ஆனா இந்த பழி காலம் முழுக்க எங்க மேலதானே இருக்கும். என்ன? இத பாருங்க, அவங்க ஆசைப்படுற மாதிரி தாராளமா வந்து எங்க ரூமை செக் பண்ணிக்க சொல்லுங்க. ஐயோ அத்தை, தெய்வான பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ கோவத்துல பேசுறா. அக்கா நான் கோவமாலாம் பேசல. பாத்தியா? அக்கா, என்ன? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் ஏதோ